ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங் சார், வாரன் பஃபட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம வாரன் பஃபட் இருந்து கற்றுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பேஷன்ஸ், பொறுமை. அது ஒரு ஸ்டாக் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை லைஃப்பில் எடுக்கிற டெசிஷனாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களில் பார்த்தா பொறுமை இல்லை அப்படிங்கிறத ஜென்ரலாக எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது சார். அதை வாரன் பஃபட் இருந்து நம்ம கற்றுக்கிறது, அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்ன சார்? பொறுத்தால் பூமி ஆழ்வார். தட் இஸ் உனக்குன்னு ஒரு டைம் வரும். அந்த டைம் எப்போ வரும், எதுக்காக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த டைமுக்காக உங்களால் வெயிட் பண்ண தெரியணும். அந்த டைமுக்கு உங்களால் வெயிட் பண்ண தெரிலன்னா அது உங்களை அடித்து தூக்கிடும். யூ ஹேவ் டு வெயிட் பேஷண்ட்லி, வெயிட் ஃபார் யுவர் டைம். நீங்கள் முன்னாடி அவசரப்பட்டீங்கன்னா கேமே முடிஞ்சிடும். நான் ஒன்று சொல்கிறேன், பட் அவர் ஹியூமன் மைண்ட் என்ன ப்ராப்ளம்னா, யுவர் ஹியூமன் மைண்ட் இஸ் ப்ரோக்ராம் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். ஆனால் இன்றைக்கி சொசைட்டி அது மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னா, அப்போ வந்து உன்னோட சர்வைவலே டவுட்டு. உனக்கு சாப்பாடு கிடைக்குமாங்கிறது டவுட்டு. ஒரு நாளைக்கு 30-40 மைல் நடந்து எங்கே சாப்பாடு கிடைக்கும், எது மாதிரி சாப்பாடு கிடைக்குங்கிறது ஒரு டவுட்டு. உன்னை சுற்றி டேஞ்சர். ஏதோ தப்பான எதிராக வாய்க்குள்ளே போட்டால் உடனே செத்துடுவேன். இப்போ மாதிரி வயிற்று வலிக்கெல்லாம் மருந்தெல்லாம் கிடையாது. ஈவன் த ஸ்மாலஸ்ட் டிசீஸ் வில் கில் யூ அண்ட் த ஸ்மாலஸ்ட் பொல்யூட்டட் வாட்டர் வுட் ஹவ் கில்ட் யூ. இதே சமயத்தில் புலி, சிங்கம் எது ப்ரிடேட்டர் எது ஃப்ரெண்டின்னு உனக்கு தெரியாது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸில் ஆல்வேஸ் ஃப்ளைட்டு தான். உனக்கு ஒரு டேஞ்சரை பார்த்தா ஓட தோணும். இன்றைக்கும் ஒரு டேஞ்சரை பார்த்தா ஓட தோணும். இதனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ ஈமு கூலியிலையோ ஒன்ஸ் ஏமாந்துட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் பண்ணது தான் தப்பு. ஆனால் திரும்பி ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணுவாங்க நிறைய பேர். நீ பேராசைப்பட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் விட்டுட்டு நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட்னால தான் எனக்கு எல்லாம் போச்சுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ரியல் எஸ்டேட்லேயும் நிறைய பேர் விட்ருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் உனக்கு உன் நிலைமை என்னங்கிறத ஒழுங்காக உனக்கு ஸ்க்ரீன் போட்டு காமிச்சுனே இருப்பாங்க. ஒரு ஸ்க்ரீனில் உங்கள் ரியாலிட்டி என்னன்னு தெரியும். வெரஸ் இன் இதில் ரியல் எஸ்டேட்டில் உனக்கு விலையே தெரியாது. நீயா மனசில் ஒரு விலையை நினச்சிக்கிட்டு நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கேன்னு நீ நினைப்ப. அதை விற்க போகிறது தான் தெரியும் உனக்கு என்ன ப்ராப்ளம்னு. ரைட்டா? ஸோ வந்து நீங்கள் வந்து பிகாஸ் ஆஃப் தட் ப்ரீ ஹிஸ்டாரிக் பிரெயின் யூ வாண்ட் இம்மீடியட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஒரு டெம்பரரி லாஸை கூட பர்மனெண்ட் லாஸ்ன்னு நினைக்கிறேன். பிகாஸ் யுவர் மைண்ட் இஸ் ப்ரோக்ராம் ஸோ மச். இன்ஸ்டன்ட் டெத்து. ஸோ இன்ஸ்டன்ட் லாஸ் 50% விழுந்ததுன்னா அதனால தான் எல்லோரும் திட்டுறாங்க. ஒரு நல்ல ஸ்டாக்கு 50% விழுந்தால் நீ திரும்பி போய் வாங்கணும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, என்னை பிடிச்சி திட்டுவாங்க, நீ தாண்டா சொன்னேன்னு. ஸோ இது என்னது விஷயம்னா, பிகாஸ் யுவர் மோடு சர்வைவல் மோட். 50% ஒரு ஸ்டாக் விலை விழுதுன்னா நம்ம செத்துட்டோன்னு நினைக்கிறீங்க. பட் நீங்கள் செத்து போகலங்கிறது உங்களுக்கு தெரியணும். அண்டர்லைங் பிஸ்னஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்கள் செத்து போகலன்னு தெரியும். இன்ஃபேக்ட் இட் இஸ் டைம் டு பை மோர். இதை நீங்கள் கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் நான் டிஃபன் காஃபி ரேஞ்சுன்னு சொல்கிறேன். யூ புட் வாட் யூ கேன் அஃபோர்ட் டு லூஸ். இப்போ எனக்கு அது போயிடுச்சுன்னா எனக்கு கவலை கிடையாது. என்னது எனக்கு அது லாஸ் அப்படின்னா எனக்கு அது கவலை கிடையாது. என்னால் விட முடிஞ்சது தான் நான் வந்து என்னால் தொலைக்க முடிஞ்சது தான் நான் போட்டிருக்கேன். அந்த ஃப்ளிப் சைடு என்னென்னா, என்னால் வந்து கிரேட் வெல்த் க்ரியேட் பண்ண முடியுமான்னு தெரியாது. தட் இஸ் 1000 கோடி 2000 கோடி பண்ண முடியறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். 5 கோடி 10 கோடி 50 கோடி பண்ணிவிடுவீங்க. பட் 5000 கோடி 10,000 கோடி பண்ணுறதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. பட் பஃபெட் என்ன சொல்கிறான்னா, அவன் 11 வயசில் ஆரம்பிச்சு 60 வயசு வரைக்கும் 1 பில்லியன் கொண்டு போனான். பட் அந்த 60 வயசில் 1 பில்லியன் ஆன அப்புறம் பை த டைம் இஸ் 95 he has made 300 பில்லியன். ஸோ இது ஒரு எக்ஸ்பெரின்ஷியல் திங். என்னது y the x. ஃபார் அ லாங் டைம் இட் வில் பி பேரலல் டு திஸ். சடனாக இட் வில் கோ வர்டிக்கல் அப். e to the power x. ஸோ அந்த e to the power x கிக்கார வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும். அதனால தான் பஃபெட் மங்கர் என்ன சொல்கிறான், 25 லட்ச ரூபா வரைக்கும் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறான். நான் அதை இப்போ 1 கோடிங்கிறேன். 1 கோடி வரைக்கும் கஷ்டம். பட் ஒன்ஸ் யூ கிராஸ் 1 crore, 1 to 10 வில் பி ஃபார் ஈஸியர். 10 to 100 வில் பி ஈவன் மோர் ஈஸியர். 100 to 1000 வில் பி மோர் ஈஸியர். பட் அதுக்கு அந்த பேஷன்ஸ் அப்படிங்கிறது, அந்த 1க்கு போகிற பேஷன்ஸே ஒன்று கொண்டுடும். அப்புறம் 1க்கு போனோன்னு எடுக்காமல் இருக்கணும். 1 to 10 டக்குன்னு போயிடும். 10 to 100 குயிக்காக போயிடும். பட் யூ ஷுட் நாட் டிஸ்டர்ப் தி பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஓகே. ஸோ அதனால தான் என்கிட்ட பல பேர் கேட்பாங்க, நான் எப்போ பணத்தை எடுக்கணும். நீ பணத்தை எடுக்கக்கூடாது, அதுதான் கேமு.
ஸோ பணத்தை எடுக்கிறது எப்படின்னா, என்னோட எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெட்டராக எனக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் நான் அதில் கேம் எடுக்கணும். அதுவுமே ரொம்ப ரிஸ்க் அசஸ்மெண்ட்டோட தான். அசஸ்மெண்ட்டோட. சப்போஸ் ஐ ஹேட் டேக்கன் அவுட் ஆஃப் Thangammail ம் and put it somewhere else, ம் I would have missed the 7. Nobody thought, even the promoter wouldn't have known it's going to go to 7,000. ம் So the price from 125 to 7,000, 120 7,000 ம் happened in no time. It just moved up in no time. அதே மாதிரி தான் டைட்டனும். ம் In 2002 when he bought it for less than 10 rupees, ராகேஷ் ஜூனியன் வாலா 10 ரூபா ஷேரை 5 ரூபாய்க்கு வாங்கும்போது ம் அது ஸ்ப்ளிட் ஆகி போனஸ் வந்து இவ்வளோ வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ 2 rupee ஷேர். நோ, ஐ திங்க், ஐ டோன்ட் நோ. பட் இஃப் இட் இஸ் அ 2 rupee ஷேர், ம் 1:1 போனஸ்னால் 1000 ஷேர் வச்சுருந்தானா 2000 ஷேர் ஆகிருக்கும். அந்த 2000 ஷேர் நீங்கள் 10,000 ஷேர் ஆகிருக்கும். ம் 5,000 ரூபாய்க்கு வாங்கினது 10,000 into 4,000 எவ்வளோ ஆச்சு 4 crores around. மீதி? ஸோ 10,000 into 4,000. 4 கோடி. ம் இது வெறும் yes thousands of crores. அதான். இதில் பண்ணது வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேட், டிட்கோ. ம் ம் 10 ஏக்கர் நிலம் கொடுத்தான், தூங்கிட்டான். ம் மேதையும் போச்சு, கிழியும் போச்சு, ஒன்றும் போகல. இன்றைக்கி அவன் 30% 1.5 கோடி ரூபா, ம் 1.5 லட்சம் கோடி. இந்த கையெழுத்து போட்ட மினிஸ்டரும் சரி, அந்த போட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸரும் இது 1.5 லட்சம் கோடி போகணும்னு நினச்சிருப்பாங்க. வாய்ப்பே இல்லை. அதான் பவர் ஆஃப் பேஷன். அப்படி நினச்சிருந்தா எனக்கு ஒரு 1% கொடுன்னு நின்றுருப்பாங்க. அதான். இல்லை அட்லீஸ்ட் ஷேர் ஆகுது. அப்பவே ஆக்சுவலாக டிட்கோ வந்தப்போ உங்களுக்கு இது லிஸ்ட் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை சார்? லிஸ்ட் ஆயிருந்ததா? உடனே லிஸ்ட் ஆகிடுச்சு. ம் பட் இதில் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதான் பவர் ஆஃப் பேஷன்ஸ். பேஷன்ஸ். ஓகே. ஆனால் இது கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் அவர் நேச்சர். இது தி ஹியூமன் நேச்சர் எப்படின்னா, இப்போ எனக்கெல்லாம் ப்ராப்ளம்னா எனக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று வச்சேன்னா அதை எடுத்து வயலில் போட்டுருவோம். ம் ம் ஸோ அதை வந்து இப்போ எனக்கு பெரிய ஸ்கில்லே வந்து டு சே நோ. இதுக்கு நீங்கள் பல ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ணணும். சாப்பாடு ஏன்னா வந்து பாடி ஸ்டோர்ஸ், பிகாஸ் இந்த பாடி வாஸ் ட்ரெயின்ட் எங்கள் ஜெனட்டிக் லைனில் ம் சாப்பாடு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாளாக இருக்கிறதுனால வி ஹவ் லேர்ன்ட் ஹவு டு ஸ்டோர் ஃபுட். ஸோ இந்த எக்ஸஸ் ஃபேட் ஸ்டோர்டு தான் இது. ம் ம் ஸோ நான் வந்து ஒரு 25 நாள் பட்டினி கிடந்தாலும் நான் வந்து 12 கிலோ குறைப்பேன்னா நான் குறைச்சிருவேன். ம் ஏன்னா இது இறங்கும், வெயிட் குறையும். ஆனால் உங்களுக்கு பெரிய ஹெல்த் ஹசார்ட் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. வாய்ப்பு கம்மி. அது ஏன்னா எங்கள் ஆன்சஸ்டர்ஸ் வந்து ஹவ் லேர்ன்ட் ஹவு டு ஸ்டோர் ஃபுட் ம் வித்தின் தி பாடி, பிகாஸ் சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ம் இப்போ சாப்பாடு கிடைக்கிறது ஈஸி, ஆன் டிமாண்டு. ஆனால் மை பாடி டஸ் நாட் yet know it. ம் ஓகே சார், ஃபைன், தேங்க்யூ சார். ஸோ பேஷன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.